அன்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் பாருங்க, இந்த நவம்பர் மாதம் நடைபெறக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் மிகப்பெரிய அற்புதமான சுப வலிமை பெற்ற கிரகங்கள் 4 கிரகங்கள் ரொம்ப வலிமையாக இருக்குது. அதில் சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் மிகவும் வலிமையுடன் தான் இருக்கின்றது. அதனால் மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஆணித்தனமாக சொல்லிக்கலாம். ஐயா, வருஷமெல்லாம் கஷ்டம்தான். சில பேருக்கு வாழ்க்கையினுடைய பிற்பகுதி கஷ்டம்தான், முற்பகுதி நல்லா இருக்குது. முற்பகுதி கஷ்டம், பிற்பகுதி நல்லா இருக்கிறேன், ஆக நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமான பலன்களை சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய சுய ஜாதகங்கள் அப்படிங்கிறது தெளிவான பலனை கொடுப்பதற்காக தயாராக இருக்கும். மற்றபடி கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார கிரகங்கள் அந்தந்த மாதத்தில் எந்த கிரகம் பேச்சாகி எந்த பாதையில் அது பயணிக்குதோ கண்டிப்பாக அதனுடைய வேலையில் அது கரெக்டாக அதனுடைய பலனை கொடுத்தே தீரும். வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குரு பகவான் அண்ட் ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது அவருடைய பேச்சுக்காரங்களில் கண்டிப்பாக அவருடைய பலன்களை செய்து கொண்டு தான் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். இப்படி ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய பயண காலத்தில் அந்தந்த பாவகங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையான பலனோ தீமையான பலனோ கட்டாயம் கொடுத்து தான் தீரும். அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதையை நற்பலனாக மாற்றுறதும், மற்றபடி அசுப பலனை மாற்றி அமைச்சு அதிலிருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகளை கொடுப்பதற்கும் சுயஜாதகம் தான் தெளிவாக பேசும் நண்பர்களே. மற்றபடி இந்த பதிவில் மகர ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் 5ஆம் அதிபதி அன்று 10ஆம் அதிபதி, 5 பூர்வ புண்ணியாதிபதி, 10 ஜீவனம் தொழில் வருமானம், இந்த 2க்கும் பொறுப்பேற்று வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் அவருடைய சொந்த வீட்டில், எப்படி அவருடைய சொந்த வீட்டில் துலாத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்க போகின்றார். அப்போ இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது அந்த 10ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த சுகஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கின்ற பொழுது இந்த சுகஸ்தானாதிபதி செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து வலிமையாக இருக்கப் போகின்றார். கண்டிப்பாக அப்படித்தான் கிரக அமைப்பில் இருக்கின்றது. சனி பகவானும் வக்ரகதியில் அந்த பின்னோக்கி நகர்கின்ற அமைப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம் அண்டு உங்கள் ராசியை நோக்கி பயணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கின்றது. குரு பகவானும் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி அவர் 7ஆம் இடத்துக்கு அதிசாரமாக வந்து கடகத்தில் உச்சம் பெற்று மீண்டும் அவர் உச்ச பலன் பெற்று மீண்டும் வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே மகர ராசி என்பவர்கள் அற்புதமான யோக பலன்கள் அப்படின்னே சொல்லிடலாம். மற்றபடி இந்த நவம்பர் மாதத்தில் பர்ஃபெக்டாக ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சுபபலன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தனமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த பதிவில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக 170% கண்டிப்பாக செட் ஆகும். இந்த சுக்கிரனால் நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது ஆட்சி பெற்ற சுக்கிரன் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பொழுது இவர் ஆரம்பத்தில் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் முற்பகுதியில் சூரியனோடு சேர்ந்து இருப்பார். சூரியன் அப்படிங்கிற கிரகம் இந்த மகர ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிற போது அவர் 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருப்பார். அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சூரியன் தன்னுடைய பலத்தை முழுவதும் இழந்துதான் இங்கே இருக்கின்றார். சூரியனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு இந்த நவம்பர் மாதத்தில் முற்பகுதியில் தான் இருக்கும். பிற்பகுதியில் சூரியனும் பேச்சாகி அவர் விருச்சகத்துக்கு போயிடுவார். அப்போ தனிப்பட்ட சுக்கிரன் என்னையா செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மற்றவர்களால் நீங்கள் ரொம்ப அதீதமாக ஈர்க்கப்படுவீர்கள். உங்களை யாரெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னாங்களோ, உங்களை யாரெல்லாம் கண்டா வெறுத்தார்களோ அவங்களுக்கெல்லாமே நம்ம ஒரு அதீதமான பாச பிணைப்போடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நம்மக்கிட்ட அவங்க நட்பு பாசமாக பழகிக்கிடுவாங்க. இப்போ நம்ம எல்லா பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி இருப்போம். யாரெல்லாம் நம்மளை வெறுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பிடிச்ச மாதிரி இருக்க போகிறோம். நம்மளை யாரையும் வலுக்கட்டாயம் போய் நம்ம யார்கிட்டையும் பழக வேண்டிய அவசியமே கிடையாது. வெறுத்து போனவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் தருவார். நல்ல பேர், நல்ல புகழ், நல்ல செல்வ வளம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தான்.
சரி, 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஜீவனம் வருமானத்தை பெருக்குகின்ற பொழுது இங்கே என்னையா செய்வார்? அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் எங்கேயா இருக்கிறாரு? பூமிகாரகன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாயை, பூமிகாரகனான செவ்வாயை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது, தனசெல்வங்களுக்கு அதிபதியான குரு பகவான் சுபகிரகம் பார்க்கின்ற பொழுது, அனைத்து விஷயங்களிலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு தாயார் இடத்தினோட அன்பு பாசம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு, தாய் வழி சொத்துக்களால் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு, சகோதர வழியில் ஒரு ஒற்றுமை மேன்மை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பல நல்ல விஷயங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அப்போ சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரன், வலிமை மிகுந்த சுக்கிரன், இவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரக்கூடிய சுபபலன்கள் இதுதான். மேல் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல பேர், மேல் அதிகாரிகள் நல்ல பாராட்டக்கூடிய அமைப்பு, உங்களுடைய பணித்திறமையை பார்த்துட்டு, உங்களுடைய செயல்திறனை பார்த்துட்டு, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலையில் சின்சியராக இருந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், கர்மா 10ஆம் இடம் இல்லையா, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படிங்கிறனால பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலக்கூடிய அமைப்பு. மகர ராசி நண்பர்களுக்கு ஏதாவது உங்கள் அண்ணன் தம்பி வகையில் அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துக்களில் பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, தீரவே மாட்டேங்குது, அண்ணன் தம்பி ஒற்று வர மாட்டேன்றாங்க, எடுக்க மாட்டேன்றாங்க, எப்போ தான் பேசி தீர்க்க போகிறனோ, பங்காளி சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தால் கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் 2ஆம் தேதிக்கு மேலே தொடங்கி 26ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். அப்போ அது சார்ந்த விஷயங்களில், அதாவது பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும், கண்டிப்பாக நம்பலாம். நல்லதொரு அமைப்பு இருக்கின்றது ஐயா. மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும். ஆன்மீக குருமார்களுடைய தொடர்பு, ஊருக்கான பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மிகுந்த மனிதர்களுடைய தொடர்பு, இதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு நன்மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். சுக்கிரன் 10 அரசாங்கம், அங்கே சூரியனும் இருக்கின்றார் அரசாங்கம். அப்போ இந்த இடத்துல உங்கள் மேலே கோபதாபங்களோடு இருந்தவங்கெல்லாம் விலகி உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான சில அதிகாரிகள் ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கதை நடக்காது. ஏன்னா உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அந்த நியாயம் ஜெயிச்சிடும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல தான் இருப்பீங்க. ஆனால் விரும்பிய ப்ரொமோஷன் கட்டாயம் கிடைக்கும், விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். மிகப்பெரிய தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் நல்லதொரு அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தொழில் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பில் ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அப்போது மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். அதேமாதிரி பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ஆடை வடிவமைப்பாளர், டிசைனர் இருக்கக்கூடியவங்க, நகை ஆபரணங்களில் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பேன்ஸு தொழில் செய்யக்கூடிய, டைலரிங் தொழில் செய்யக்கூடியவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் அப்படிங்கிறது, வாசனை திரவியங்கள் விற்பனை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான பல பெண்களுக்கு அந்த தொழில் ரீதியாக நல்ல லாபம் நிச்சயமாக உண்டு. இப்போ மகர ராசி பெண்கள் இந்த தொழிலெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அழகுக்கலை சம்பந்தப்பட்ட தொழில்கள் அப்படிங்கிறதெல்லாம், கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெண்களுக்கு பலன் அருமையாக இருக்கின்றது. அந்த மாதிரி பெண்களுடைய தொழிலில் நல்ல வருமானம், ஆணை விட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து சம்பாதிக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வரன் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய மனைவி அப்படிங்கிறது திடீர்னு அமையும். இப்போ வீட்டில் இது வரைக்கும் மனைவி வேலைக்கு போகாமல் இருந்தாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய ஆண்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் கட்டாயம் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு அரசாங்க துறைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இப்படியெல்லாம் கிடைச்சேன்னா என்ன ஆகும்? சுக்கிரன் பார்க்கக்கூடிய 4ஆம் பார்வை வலுப்பெறுதா?
சொத்து வாங்க போகிறோம் ஐயா, ஏதோ ஒரு இடமாவது வாங்குவோம், ஒரு வீடு கட்டுறதுக்கான அஸ்திவாரம் நம்ம போடுவோம், அதெல்லாம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலயமாக ஆதாயத்தை கண்டிப்பாக பெறலாம். அந்த இடத்துல நம்ம போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கின்றது ஐயா. அப்போ சுக்கிரனுடைய பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 70% சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. இதெல்லாம் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய பலன்கள், இதில் எதுவுமே மாறாது. ஆனால் இதையெல்லாம் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதையை சுயஜாதகம் தான் முடிவு செய்யும். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஜாதக ரீதியாக இப்போ நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் சுக்கிரனே யோகாதிபதியாக அவரே 10ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிற இந்த காலமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி 10ல் இருந்து அதிர்ஷ்டத்து மூலயமாக பணம் வரும். ஜீவனம் வருமானம் மேலும் 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 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ மகர ராசி நண்பர்கள் இந்த 26 நாட்கள் சுக்கிரன் 10ல் இருக்கின்ற போது ரொம்ப சுதாரிச்சுக்கங்க. கிடைக்கிற நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கங்க. உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறார். ஆக இந்த சுக்கிரன் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகங்களில் கெட்டு போகாமல் இருக்கணும், நீச்ச பலம் பெறாமல் இருக்கணும், பகை பலம் பெறாமல் இருந்து அவர் தனிப்பட்ட முறையிலிருந்து ஒரு சுபகரங்களுடைய பார்வை மட்டும் இருந்தால் போதும், சேர்க்கையும் இருக்கக்கூடாது. இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல போய் சுத்தமாக ஆகாது. அதே மாதிரி 5ல் குருவும் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் சுத்தமாகாது. ஏன்னா பகை சுக்கிரனுக்கும் அசுரகுரு தேவகுரு பகை. ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் தடுப்பார், ஒருத்தர் தடுத்தா ஒருத்தர் கொடுப்பார். இப்படிமே கொடுத்து நடத்து அந்த ஜாதகர் ஒரு நல்ல விஷயத்தை அனுபவிக்க விடாமல் செஞ்சிருவார். வேலையை கொடுப்பார் ஒருத்தர், ஆனால் வருமானத்தை கொடுக்க மாட்டார். வருமானத்தை கொடுப்பார் ஒருத்தர், ஆனால் வேலையை கிடைக்காது. அப்போ கிடைச்சும் கிடைக்காமலும் தட்டி விட்டு போகிற மாதிரியான பலன் தான் இருக்கும். அதனால் இந்த சுக்கிரன் குரு மட்டும் இணைஞ்சு ஜாதகத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கெடுபலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். மற்றபடி பார்வைகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறைகள் ஒன்றும் இல்லை. அதனால் குருவினுடைய அதிசாரமும் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான யோக பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது. 7ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை ராசியவே பார்க்குறாரு, மற்றபடி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தை குரு தன் வீட்டை தானே பார்ப்பது அப்படிங்கிற மிகப்பெரிய அற்புதமான நல்ல வாய்ப்புகள் ஐயா. அதனால் மகர ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை, நல்ல பலன்களே இருக்குது. அதனால் சுக்கிரனுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது மகர ராசி நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு அப்படிங்கிறது, கொடுத்த பணம் கைக்கு வர்றது, கடன் கப்பு அடையக்கூடியது, நல்ல வேலைக்கு போய் உட்காரக்கூடியது, நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியது, மற்றபடி மனைவி வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு பற்று பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு உறவு முறை சிறப்பாக இருக்கிறதெல்லாம் இந்த சுக்கிரனால் தான். அப்போ ஒரு லக்ஸரியஸான வாழ்க்கைக்கு 4ஆம் இடம் தான் பொறுப்பு அப்படிங்கிறதுனால அந்த 4ஆம் அதிபதியே கோச்சாரத்தில் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்க போகிறதுனால புதனோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கின்ற பொழுது, இந்த புதனையும் செவ்வாயும் குருவும் கோச்சாரத்தில் பார்க்கின்ற பொழுது குறை ஒன்றும் இல்லை ஐயா, குறைகள் இல்லை. ஒருவேளை நான் சொல்வது நடக்கவில்லை என்றால் சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வேறு மாதிரியாக இருக்கலாமே தவிர மற்றபடி நான் சொல்கிற விஷயங்கள் அந்த தசாபுத்திகள் வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதையாக இருந்தால் மகர ராசி நண்பர்களுக்கு இது எல்லாமே நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.